வெற்றிகரமான சத்தியம். மீதமான சபையும் அதன் ஊழியமும். ஜூன் 8. உபத்திரவப்படுகிற திருச்சபை. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 12:14. டயானாவை இளவரசர் சார்லஸ் மணந்த வேகத்திலேயே அந்த உறவு சிதைந்தது. டயானா தனது திருமண நாளை என் வாழ்வின் மோசமான நாள் என்று விவரித்தார். அரச வாழ்வின் கடுமையான நெறிமுறைகள் அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது. அரச தம்பதிகள் பிரிந்து இறுதியில் விவாகரத்து செய்தனர். உலகிற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொண்டு வரக்கூடிய ஒரு ஐக்கியம் பற்றி அகஸ்டின் கனவு கண்டார். தனது புகழ்பெற்ற தேவனுடைய நகரம் என்கிற புத்தகத்தில் உலகம் முழுவதையும் கட்டுப்படுத்துகிற உலகளாவிய சபை வேண்டும் என்றார். ஆனால் சபையும் அரசாங்கமும் கைகோர்த்தது. தேவ மக்களை உபத்திரவப்படுத்துவதற்கு வழிவகுத்த அசுத்த கூட்டணியாக அது மாறிற்று. பேரரசர் ஜஸ்டினியன் ரோம் பிஷப்பை அனைத்து சபைகளுக்கும் தலைவராக நியமித்தார். ஜஸ்டினியனின் தளபதியான பெலிசாரஸ் 538ஆம் ஆண்டில் ரோமுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். அதனால் சபையின் போதனைகளை வலுக்கட்டாயமாக அமல்படுத்தி தனக்கு பிடிக்காதவர்களை அகற்ற போப்பால் அதிகாரத்தை பயன்படுத்த முடிந்தது. 1260 வருட உபத்திரவம் திருச்சபைக்கு இவ்வாறுதான் தொடங்கியது. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். தானியேல் 7:25. இந்த உலகம் கிறிஸ்தவர்களின் யுத்த களமானது. சிந்தப்பட்ட அவர்களுடைய இரத்தம் திருச்சபையை கரைப்படுத்தியது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வெளிப்படுத்தல் 12:6. செயலில் காட்டுங்கள். உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் உபத்திரவம் அனுபவித்திருக்கிறீர்களா? எவ்வாறு ஆறுதலும் பலனும் பெற்றீர்கள்? ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியேல் 12:7, 2 தீமோத்தேயு 3:12, வெளிப்படுத்தல் 12:13-17 வரை, 13:5-7 வரை, 17:6 ஆகிய வசனங்கள். ஆமேன்.